திரு அன்பழகன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடக்கும் போதும் தண்டனைகள் கொடுக்கிறோம். தண்டனைகள் ஒரு குற்றத்தை நடக்க விடாது, திருத்தும் அப்படின்னு பார்க்கும்போதும் அது இல்லை, தொடர்ந்து அது ஒரு தொடர்கதையாகவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் மாநில அரசு என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சம்பவத்துக்கு முதல் காரணமே புதுச்சேரி ஆளக்கூடிய அரசு தான் முதல்ல பொறுப்பேற்க. ஏன்னா இது தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்ற கடத்தப்படுகின்ற ஒரு கேந்திரமா இங்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது ஆட்சியில இருப்பவர்கள் இதை இன்னை வரைக்கும் தடுக்கல, கூடிய நடவடிக்கை எடுக்கல. இங்க தங்கு கடை இல்லாம கஞ்சா விற்பனை, கஞ்சா ஆயில் விற்பனை, இந்த ஒரு 5000 ரூபாய் 10,000 ஸ்டாம்ப் பீஸ்ல போதைப் பொருள் விற்பனை, ஆன்ஸ் விற்பனை, சோன்சுகர் விற்பனை, இங்க நிறைய மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வெளியில இருந்து வரவங்க விற்பனை பண்ணுது. அதே மாதிரி சுற்றுலா என்கின்ற பெயர்ல வெளி மாநிலத்துல இருந்து ஜோடியா வருவாங்க. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் தெரு ரெஸ்டோ பாரு மணி 3 மணி வரைக்கும், நைட் வரைக்கும் ஜோடியா டான்ஸ் ஆடுறது. அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்க சக்தியா போதைப் பொருளை பயன்படுத்துவது. எல்லாம் தொடர்ந்து அதிமுக சார்பில் நாங்க ஏற்கனவே சட்டமன்றத்திலே நாங்க பேசியிருக்கிறோம். சட்டமன்றத்துக்கு வெளியிலேயே நாங்க நிறைய குரல் கொடுத்துக்கிறோம். மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய தமிழ்நாட்டில் ஆட்சியில் வந்த போதும் சரி, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில ஆட்சி வந்த போதும் சரி, இப்ப கூட மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனையில திமுக தலையிட்டுக்கிறாங்க. அவங்க தான் இதெல்லாம் செய்யறாங்க. சர்வதேச போதை கும்பலோட அவங்க தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதையும் நாங்க பாண்டிச்சேரியில் நாங்க நடத்தணும். 2-3 தினங்களுக்கு முன்பு கூட இது நடத்தும் போது தமிழகத்துல தேடப்பொருளுக்கின்ற ஒரு குற்றவாளியா இருக்கக்கூடிய முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் போதை விற்பனை செய்யப்படுவதற்கு புதுச்சேரியில அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, இதையும் நீங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் நாங்க சொன்னோம். இதுக்கு அரசு தான் இதுல உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும். அரசாங்கம் இது வரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கல. யாரு இங்க போதைப் பொருள் விற்பனை செய்யறாங்களோ அது காவல்துறையினருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை இல்லை, கடுமையான தண்டனை இல்லை. மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய கடுமையான தண்டனைகள்லாம் விதிச்சு சட்டமன்றத்துல சட்டம் கொண்டு வந்தாங்க. அது போன்ற சட்டத்தை தமிழகத்தில் ஆளக்கூடிய விடியா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு செயல்படுத்தல. இங்க இருக்கிற பிஜேபி கூட்டணி அரசு செயல்படுத்தல. பொதுவா சொல்ல போனா இவ்வளவு பிரச்சனைக்குமே அரசு தான் முதல் பொறுப்பேற்கணும். ஏன்னா இங்க தெருக்கு கஞ்சா விற்பனை செய்யறது, மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் விற்பனை பண்றானுங்க. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கூட 2 மருத்துவக் கல்லூரியில இந்த நாக்கு கீழே வைக்கக்கூடிய இந்த ஸ்டாம்ப், அது 5000 ரூபாய். அது வச்சாங்கன்னா ஒரு 5 மணி நேரம் அவன் விண்வெளியில பறக்கிற மாதிரி இருப்பான் போல இருக்குது. அந்த போதை அது போன்ற பொருட்களை ஒரு 500-600 ஸ்டாம்ப் சைஸ் கைது பண்ணாங்க. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள், இங்க படிக்கிற சில பிள்ளைங்களே இதை செய்யறாங்க. இதுதான் ஒரு வெட்கக்கேடான செயல். அவங்க எல்லாமே குற்ற நடவடிக்கையில தப்பிச்சுக்கிறாங்க. இது என்ன கேட்டா இந்த பிரச்சனையில அரசு தான் முழு பொறுப்பு இருக்கணும். இப்போ இன்னைக்கு கூட நாங்க ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொன்னோம், அரசு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 50 லட்சம் பணம் ஒதுக்கீடு செய்யணும். இது போன்ற குற்றவாளிகளை அடக்குவதற்கு டிஜிபி தலைமையிலயோ இல்ல அனைத்து பிரிவினர் சேர்ந்த தலைமையிலயோ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு உயர்மட்ட குழு போட்டு முதல்ல இந்த மதுபான விற்பனை, மதுபான சம்பந்தமான பிரச்சனைகள், சுற்றுலா பயணிகள் வருக, இதுல ஒரு புதிய ஒரு கட்டுப்பாடான கொள்கையை வகுத்து அரசு. அப்படி இல்லைன்னா ஒரு காலத்துல கோவால எப்படி கோவாவே சீரழிஞ்சதோ அது போல புதுச்சேரி மாநிலம் என்பது மெல்ல மெல்ல சீரழியக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. சனி ஞாயிறு இந்த 2 நாட்களுமே பாத்தீங்கன்னா நீங்க பெங்களூர்ல இருந்து மற்றும் அண்டை மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஜோடிகள், அதாவது சின்ன சின்ன பெண் பிள்ளைகள், ஆம்பளை பசங்க, இவங்க எல்லாம் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் அரைக்குடை ஆடையுடன் சுற்றி தெரியுது. இருக்கின்ற பார்ல போய் இவங்களே பெண்களே போய் சரக்கு வாங்கி சாப்பிடுது. இதே நிலைமை இருந்ததுன்னா புதுச்சேரி மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு கலாச்சார சீரழிவுக்கு போய் இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துல இந்த புதுச்சேரி மாநிலத்துல வெளி மாநிலத்துல இருந்து பெண் கொடுத்து பெண் கட்டுவதை கூட யோசிக்கக்கூடிய ஒரு நிலை உண்மையிலே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது புதுச்சேரி என்பது ஒரு ஆன்மீக பூமி. நல்ல முதலமைச்சர் தான், பெரியவர், வயசானவர், அவர் கடவுள் பற்றி நிற்கிறவர். இருந்தாலும் இந்த சுற்றுலா என்கின்ற போர்வையில இந்த வெளி மாநிலத்தில் இருக்கின்றவர்களுக்கு ரெஸ்டோ பாரை திறந்து விட்டு நைட்டு 3 மணி வரைக்கும் டான்ஸ் ஆட விட்டு இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கும்போது இந்த அரசு நிர்வாகமே சீர்கிட்டு போய் இருக்குது.
எல்லாமே வந்து இந்த காலம் வந்து ஸ்கூல்ல படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிற இளைஞர்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு வந்து கேள்விக்குறி ஆக்கிடுது. இதுல வந்து அரசாங்கம் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவது என்பதை விட இதுக்கு வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். வருவாய் எல்லா தப்பான விஷயம். நன்றி திரு அன்பழகன். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.